Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஜூலை 7ஆம் தேதி முதல் ஜூலை 21ஆம் தேதி வரை முதற்கட்டமாக பிரச்சார சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்தை லட்சியமாக கொண்டு அதிமுக பொதுச் செயலாளர் சூறாவளி சுற்றுப்பயணம். ஜூலை 7ஆம் தேதி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் கவுண்டம்பாளையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். ஜூலை 8ஆம் தேதி கோவை வடக்கு, கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர். ஜூலை 10ஆம் தேதி விழுப்புரம், விக்கிரவாண்டி, திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிகளில் பொதுச் செயலாளர் பிரச்சார சுற்றுப்பயணம் செய்கிறார். ஜூலை 11ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் வானூர், மயிலம், செஞ்சி சட்டமன்ற தொகுதிகளில் பொதுச் செயலாளர் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். ஜூலை 12ஆம் தேதி கடலூர், பண்ருட்டி, நெய்வேலி சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொள்கிறார். ஜூலை 14ஆம் தேதி குறிஞ்சிப்பாடி, புவனகிரி, சிதம்பரம் சட்டமன்ற தொகுதிகளில் கழக பொதுச் செயலாளர் பிரச்சார சுற்றுப்பயணம். ஜூலை 15ஆம் தேதி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, பூம்புகார், மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். ஜூலை 16ஆம் தேதி நாகை மாவட்டம் கீழ்வேளூர் தொகுதியிலும், ஜூலை 17ஆம் தேதி நாகை, வேதாரண்யம் தொகுதிகளிலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பிரச்சார சூறாவளி சுற்றுப்பயணம். ஜூலை 16ஆம் தேதி திருவாரூர் மாவட்டம் நன்னிலம், திருவாரூர் தொகுதியிலும், ஜூலை 17ஆம் தேதி திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தொகுதியிலும் அதிமுக பொதுச் செயலாளர் சூறாவளி சுற்றுப்பயணம். ஜூலை 18ஆம் தேதி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தொகுதியிலும் அதிமுக பொதுச் செயலாளர் பிரச்சார சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். ஜூலை 18ஆம் தேதி தஞ்சை கிழக்கு மாவட்டம் திருவிடைமருதூர், கும்பகோணம் தொகுதியிலும், ஜூலை 19ஆம் தேதி தஞ்சை மாவட்டம் பாபநாசம், தஞ்சை, திருவையாறு தொகுதியிலும் அதிமுக பொதுச் செயலாளர் சூறாவளி பிரச்சாரம். ஜூலை 21ஆம் தேதி தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் பிரச்சார சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான விசாரணை மீது எப்போது உத்தரவு பிறப்பிக்கப்படும் என தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. அதிமுக பொதுச் செயலாளர் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு அறிவுறுத்தல். தேனி மாவட்டம் கூடலூரில் 8 வயது சிறுமி மற்றும் 7 வயது சிறுவனுக்கு பாலியல் தொல்லை அளித்த உணவக உரிமையாளர் போக்சோவில் சிக்கினார். நிர்வாக திறனற்ற விடியாட்சியில் சிறுவர் சிறுமியர் தினந்தோறும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி. நாகையில் 9 வயது சிறுமியை 18 வயது இளைஞர் மற்றும் 17 வயதுடைய சிறுவன் பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதாக புகார். உடல்நலம் பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இருவரும் போக்சோ சட்டத்தில் சிக்கினர். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவருக்கு தர்மடி கொடுத்து மருத்துவமனையில் சேர்த்த பெற்றோர். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் முதியவர்கள் முதல் சிறுமிகள் வரை யாருக்குமே பாதுகாப்பில்லா அவலம் உள்ளதால் வெளியில் நடமாடவே அச்சப்படும் பெண்கள். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். சிறுமிகள் வெளியில் செல்லவே அச்சப்படும் நிலையை ஸ்டாலினின் மாடல் அரசு உருவாக்கி விட்டதாக பெற்றோர்கள் ஆவேசம். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நடைபயிற்சி மேற்கொண்ட பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்த 40 வயதுடைய நபர் சிக்கினார். தலைநகர் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் தினந்தோறும் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை ஐஐடி வளாகத்தில் தனியாக நடந்து சென்ற மாணவியை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சித்த நபர் சிக்கினார். அண்ணா பல்கலைக்கழகத்தை தொடர்ந்து சென்னை ஐஐடியிலும் மாணவிக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை அரங்கேறியதால் மாணவிகள் அச்சம். கொல்கத்தாவின் கஸ்பா பகுதியில் சட்டக்கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது தேசிய மகளிர் ஆணையம்.
கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே மகளின் கழுத்தை அறுத்து கொலை செய்த தந்தை. ஸ்டாலின் ஆட்சியில் கொலைகள் நடைபெறாத நாளே இல்லை என சொல்லும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீரழிந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே கடன் தகராறில் பட்டப்பகலிலேயே திமுக பிரமுகர் குத்திக் கொலை. ஸ்டாலின் அறிமுகப்படுத்திய கட்டாய கடன் வசூல் சட்டங்கள் கடன் கொடுத்தவரை விரட்டும் அளவுக்கு கடுமையாக இருந்தாலும் திமுகவின் உடன்பிறப்புகளையே பாதுகாக்க தவறிவிட்டதாக மக்கள் வேதனை. சென்னையில் இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்க வைக்கப்பட்டிருந்த சூடோ எபிட்ரின் என்ற 2 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் சிக்கியது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் சென்னை போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலத்தில் பள்ளி மாணவர்களுக்கு விற்கப்பட்ட கஞ்சா பொட்டலம் சிக்கியது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் போதைப் பொருள் புழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் சீரழிந்து வரும் இளைஞர்கள். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே 6 கிலோ குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சிக்கியது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் போதைப் பொருள் கலாச்சாரம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. ஆந்திராவில் இருந்து திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணிக்கு காரில் கடத்தி வரப்பட்ட 50 கிலோ குட்கா பொருட்களுடன் ஒருவர் சிக்கினார். எதிர்க்கட்சித் தலைவர் கூறுவது போல் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வருவது தினந்தோறும் நிரூபணம். கர்நாடக மாநிலத்தில் இருந்து நெல்லைக்கு காரில் கடத்தி வரப்பட்ட 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 300 கிலோ குட்காவுடன் ஒருவர் சிக்கினார். அண்டை மாநிலங்களில் இருந்து போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக கடத்தி வரப்படும் நிலையில் மாநில எல்லையில் போலீசார் என்ன செய்கிறார்கள் என மக்கள் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாச்சூர் அருகே போலீஸ் பிடிக்க முயன்றபோது காரில் தப்பிச் சென்ற பிரபல ரவுடி அழகுராஜாவை பிடிக்க 2 தனிப்படைகள் அமைப்பு. கொலை கொள்ளை வழக்குகளில் தொடர்புடைய அழகுராஜாவை இத்தனை நாட்களாக ஏன் கைது செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ள மக்கள், இதுதான் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் லட்சணமா முதல்வரே என்று மக்கள் கேள்வி. சென்னை பெரம்பூரில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த 3 ஆட்டோவின் கண்ணாடிகளை மது போதையில் உடைத்து அராஜகத்தில் ஈடுபட்ட ரவுடி கும்பல். குற்றங்களை தடுக்க வேண்டிய காவல்துறையினர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த நிலையில் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை கொண்டு ரவுடி கும்பல் அராஜகம். சென்னை ராமாபுரத்தில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான 2.6 ஏக்கர் அரசு நிலத்தை கோயில் நிலம் என கூறி திமுக கவுன்சிலர்கள் அபகரிக்க முயல்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மாவட்ட நிர்வாகம் இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு உடன்பிறப்புகள் கையில் சிக்கியிருக்கும் நிலத்தை மீட்க வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தல். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து உயர்வு. அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 3 அடி உயர்ந்து தற்போது 116.89 அடியை எட்டியுள்ள நிலையில் விரைவில் முழு கொள்ளளவை எட்டும் என்பதால் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மதுரை மாநகராட்சியில் வரி வசூலில் முறைகேடு செய்யப்பட்டு சுமார் 200 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்திய விவகாரத்தில் 5 அரசு ஊழியர்கள் சிக்கினர். மக்களின் வரி பணத்தை சூறையாடிய இந்த விவகாரத்தில் உண்மையான குற்றவாளிகளை வெளிக்கொண்டு வராமல் மூடி மறைப்பதுதான் உள்ளாட்சியில் நல்லாட்சியா ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த சித்தேரி ரயில் நிலையத்தில் தண்டவாளம் உடைந்து சேதமடைந்த நிலையில் மின்சார ரயில் தடம் புரண்டது. ரயில் விபத்தால் காட்பாடி செல்லும் நீலகிரி, ஆலப்புழா, மங்களூரு விரைவு ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டதால் பயணிகள் அவதி. பொதுமக்கள் பாதிக்காத வகையில் ரயில் கட்டணம் படிப்படியாக உயரும், மத்திய அரசு அறிவிப்பு. நெல்லை ஆசிரியர் காலனி பகுதியில் சொகுசு காரில் வந்த கொள்ளையர்கள் அடுத்தடுத்து 2 வீடுகளின் பூட்டை உடைத்து 12 சவரன் தங்க நகை, பணம் மற்றும் வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்துச் சென்றதால் பொதுமக்கள் அதிர்ச்சி.
ஸ்டாலினின் நிர்வாகத்திறனற்ற ஆட்சியில் காவல்துறை ரோந்து பணியில் ஈடுபடாததால் கொள்ளையர்கள் சுதந்திரமாக சுற்றித் திரிவதாக மக்கள் குற்றச்சாட்டு. பேருந்து படிக்கட்டுகளில் பயணம் செய்ய வேண்டாம் என நடத்துனர் அறிவுறுத்தினாலும் அதனை மாணவர்கள் ஏற்பதில்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை வேதனை. போதைப் பொருட்களுக்கு மாணவர்கள் அடிமையாகி வரும் நிலையில் பிள்ளைகளை அறிவுறுத்தி வளர்க்க வேண்டியது பெற்றோரின் கடமை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே கொழிஞ்சிவாடி நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் சாம்பாரில் பள்ளி விழுந்த காலை உணவை சாப்பிட்ட 4 மாணவர்களுக்கு வாந்தி, மயக்கம். ஸ்டாலின் அரசின் பள்ளிக் கல்வித்துறை பள்ளி விழுந்த உணவை வழங்கி மாணவர்களின் உயிரோடு விளையாடுவதாக பெற்றோர்கள் குற்றச்சாட்டு. தமிழக ஆந்திர எல்லையில் கனரக வாகனங்களை குறிவைத்து வசூல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த விடியா அரசின் அதிகாரி செய்தியாளர்களை கண்டதும் ஓட்டம். ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தது முதல் சாலையோரங்களில் அதிகாரிகள் வடமாநில ரவுடிகளைப் போல வசூல் வேட்டையில் ஈடுபடுவதாக லாரி ஓட்டுநர்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே அரசு பள்ளி சமையல் கூடத்தில் கேஸ் சிலிண்டர் வெடித்ததில் சுவர் இடிந்து விழுந்ததால் பரபரப்பு. சிலிண்டர் பயன்பாடு மற்றும் பராமரிப்பு குறித்து உரிய விதிமுறைகளை பின்பற்றாத ஸ்டாலின் மாடல் அரசின் அலட்சியமே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் நுழைந்து 634வது விண்வெளி வீரரானார் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா. சர்வதேச விண்வெளி களத்தில் தங்கியிருப்பது தனக்கு பாக்கியம் எனவும் அன்பு மற்றும் ஆசீர்வாதங்களுடன் இலக்கை அடைந்ததாகவும் சுக்லா பெருமிதம். தமிழ்நாட்டில் 8 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெயில் கொளுத்தியதால் மக்கள் கடும் அவதி. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். மும்பையில் இருந்து பாங்காக்கிற்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தின் இடதுபுற இறக்கையில் சிக்கிய வைக்கோல். 5 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு வைக்கோல் அகற்றப்பட்ட பின்னர் தாமதமாக புறப்பட்ட விமானம். TNPL கிரிக்கெட் லீக் ஆட்டத்தில் இன்று 2 போட்டிகள் நடைபெறுகிறது. மதியம் 3:15 மணிக்கு நடைபெறும் போட்டியில் சேப்பாக் மதுரை அணியும், இரவு 7:15 மணிக்கு நடைபெறும் போட்டியில் கோவை சேலம் அணிகளும் மோதுகின்றன. சர்வதேச ஈட்டி எறிதல் பந்தயத்தை பார்க்க தமிழக ரசிகரின் பயணச் செலவை ஏற்ற நீரஜ் சோப்ரா. சர்வதேச ஈட்டி எறிதல் போட்டி பெங்களூருவில் ஜூலை 5ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தமிழக ரசிகருக்கு அழைப்பு விடுத்தார் நீரஜ். லக்கி பாஸ்கர் வெற்றியை தொடர்ந்து மீனாட்சி சௌத்ரி தனது பெயரில் ஏ என்ற எழுத்தை சேர்த்து மாற்றம் செய்துள்ளார். பிரபல ஜோதிடரின் ஆலோசனைப்படி இந்த மாற்றம் செய்ததாக கூறப்படும் நிலையில் சினிமா பயணத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் என மீனாட்சி சௌத்ரி நம்பிக்கை.